ஓகே, வியூ பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. அது என்ன தேவா ஒத்த வீடு? அதான் நான் சொன்னேன் அந்த கோயில் எங்கே இருக்குது அந்த கோயில்? அதுதான் அந்த மலை உச்சியில் போகிறேன். உங்களுக்கு தெரியுதா? அது எனக்கு சரியாக இப்போ தெரியல. எங்கே தேவா இருக்குது? மலை உச்சியில் ஆக்சுவலாக அங்கே தெரியுது லைட்டாக. எது எங்கே இருக்கு? அதான் அந்த மேலே இங்கே பாருங்கள் ஆட்டு கூட்டங்கள். ஓய் பிடிச்சி கறி போட்டு எப்படி இருக்கும்? பண்ணு அங்கே ஒரு சித்தர் மட்டும் தங்கியிருப்பார். சித்தரா? ஆமாம், அந்த கோயிலோட பூசாரி. ஆக்சுவலாக அது சித்தர் வசிக்கிற இடம். நம்ம கோயில் கிட்டேயே வந்துட்டோம். மேலே பாருங்க, அங்கே பாருங்க, தெரியுதா? வாவ். தெரில, மைக்கோட உள்ளே போய் விட்றாங்களான்னு தெரியல. ஓகே, ஆக்சுவலாக மைக்கோட உள்ளே போய் விட்றாங்களான்னு தெரியல. இருங்க, நம்ம ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துக்கலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் போல். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு விளாக்னால கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கன்ஃபார்மாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நிப்பாட்டு தேவா. லொக்கேஷன் பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன், அது முட்டைக்கோசா தேவா? அது காலிஃப்ளவர்னு நினைக்கிறேன். காலிஃப்ளவர். ஓகே. வா, இந்த பிளேஸு காலிஃப்ளவர் பக்கத்தில் போய் பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். ஏதாவது திருட போகிறான்னு நினச்சிட போகிறாங்கடா. ஆள் ஏரியாவில் நீ வேறு புதுசாக வேறு இருக்கியா? அதைத்தான் இந்த இப்போ தான் போட்டிருக்காங்க போல். இன்னும் விளையலை. ஆமாம். ஆக்சுவலாக இதுலேருந்து ஒரு ஃப்ளவரில் ஒரு முட்டைக்கோஸ் தான் வருமோ? வா, செம அழகாக இருக்குது. ஒரு போகம்பாங்கல்ல, இதில் ஒரு போகம்னு எப்படி இடத்த குறிப்பாங்க? விளைச்சலை ஒரு தடவை விளையிறத விளைச்சலை சொல்லுவாங்க. ஒரு தடவை விளையிற விளைச்சலை தான் ஒரு போகம்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமாம். ஓகே. இங்கிட்ட தென்னை மரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் பிஸ்னஸ் பண்ணலான்னு தோணுது. ஒரு இடம் மட்டும் இருந்துச்சுன்னா. ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஆமாம், கோயில் பற்றி ஏதாவது சொல்லுங்கள். முதல்ல வந்திருக்கேன் கோயிலுக்கு. உள்ளே போக கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ளே போக? ஆமாம், அந்த சிவனோட சன்னதி வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்க. ஆமாம், பாருங்கள், இதுதான் அந்த பிரம்மாண்டம். ஓகே, அந்த ஸ்டாச்சுவை பார்த்தாலே தெரியுது இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் முன்னாடி கட் அவுட்டு தான் சின்ன கட் அவுட்டாக போட்டிருக்காங்க. ஃபோட்டோவில் கடவுளை கலாய்க்கக்கூடாது, அப்புறம் தண்டிச்சிருவார். ஃபோட்டோவில் இருக்கிறது தான் சித்தர் உள்ளே இருப்பார். ஃபோட்டோவில் இருக்கிற சித்தரா? எந்த ஃபோட்டோவில் தேவா? சிவன் பார்வதி பக்கத்தில் இருக்கார். ஓ, ஓகே. உள்ளே இருப்பார். ஆக்சுவலாக நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. 7ஆம் அறிவு சூர்யா மாதிரி ஒரு நபர் கூடாதா? சரி, இவரெல்லாம் கலாய்க்கக்கூடாதாம்மா. நடுவில் ஒரு சித்தர் இருக்கார்ல, இந்த சித்தர் தான் உள்ளே உட்காந்துருப்பாராம். நல்லா சக்தி வாய்ந்த சித்தர்னு நினைக்கிறேன். அவர் தான் ரெகுலராக பூஜை பண்ணுறவர். சரி, ஓகே. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லாதனால நான் மலையிலேருந்து வந்திருக்காருன்னு சொல்கிறேன். சிவன்மலையிலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாது. சிவன்மலையில் நீ தான் ஆதாரம் இருக்குது. சிவன்மலையிலேருந்து வந்திருக்காரு அவர். அப்படி தான் சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஆக்சுவலாக கைஸ் உள்ளே வந்து மைக் அலௌடா இல்லையான்னு தெரியல. அதனால் உள்ளே போய் எங்களுக்கு ஃபைனை போட்டு எதாவது பண்ணி விட்டாங்கன்னா பிரச்சனையாக போயிடும். அதனால் மைக்கு இப்படியே தான் இருக்கும். நாங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்காகட்டு கடல் இருக்கோ? சரி, கடலுங்கிற சென்னை ஞாபகத்தில் இருக்கட்டா. வைகை டேம். ஓ, வைகை டேம் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு நாள் அதையும் பிளாக்காக எடுத்து போடலாம். நிறைய பேர் போட்டிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம வருஷம்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எனக்கு அந்த சிலை தான் ரொம்ப அட்ராக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது தேவா. அந்த சிலையை காட்டேன். முள்ள சிலை தான் அட்ராக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு மேலே நாங்கள் மைக்கை பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஓகேவா? சரி, மைக்கோட உள்ளே போயிடலாமா? திட்டினா ஓகே சாரி சார்னு எடுத்து வச்சுக்கலாமா? சொல்கிறியா? ஆமாம், திட்டினா இது வரைக்கும் போனதில்லை, செல்ல மட்டும் தான் கொண்டு போயிருக்கான். அப்படியா? சரிவா, போகலாம். நண்பர்களே, ஒரு நம்பிக்கையோட மைக்கோட உள்ளே போய் திட்டு வாங்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு செருப்பு இருக்குது இந்த இடத்துல. பாருங்களேன், செருப்பு இருக்குது. ஆனால் அவர்கிட்ட மைக் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சில லூஸ் பையில் தான் இதோட மைக்கோட போவாங்க. நல்லா அம்சமாக இருக்குது. தீபம் ஏற்றுறதுக்காக வச்சுருக்காங்க. அந்த அமாவாசை அந்த ஆக்சுவலாக அந்த கேப்பில் எல்லாம் தீபம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறது இல்லை, தீபம் தான் வைப்பாங்க. அந்த ஷேப்பில் தான் இருக்குது. அதோடு உள்ளே வந்தோம் அப்படின்னா பரவாயில்ல, புதுசாக பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்க்குறாரா? ஓகே, பார்க்குறாரு போல் அவர். பரவாயில்ல, நம்ம அவரை கண்டுக்காமல் போயிடுவோம். தேவா, இது புதுசாக செஞ்சதா? சரி, ஓகே. இது இப்போ தான் புதுசாக செஞ்சு மெருகேற்றுறக்காக வச்சுருக்காங்க போல் கோயிலை. பட் பார்க்க கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக நல்லா இருக்குது.
வாயில் விளக்கறியுமோ? சரி. ஓகே ஓகே. இது கோயில் பிரபலமான பிறகு வச்சுருப்பாங்க போல். இதெல்லாம் பழைய சிற்பங்கள் இல்லை. நம்ம பழைய சிற்பங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஓ, இங்கேருந்து தான் நமக்கு பார்க்கவே ஸ்டார்ட் ஆகுது. இது சிவனோட லிங்கம். கண்டிப்பாக இது பழசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பழசாக தான் இருக்கும். இன்னும் நிறைய சிற்பங்கள் இருக்குங்க. வாங்க, உங்களுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே வீடியோவை தர ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக எதுக்கு இப்போ கூட்டம் இல்லை, யாரும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஓகே ஓகே நம்ம ரைட்டில். வாவ், என்னை அட்ராக்ட் பண்ணி இழுத்ததே இந்த ஒரு சிலை தான். செம்ம அட்ராக்டிவாக இருக்குல்ல. மேலே அங்கே பாருங்கள், மேலே ஒருத்தர் தெரிகிறாரா? நிழல் மட்டும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கடவுள் அப்படியே வந்து நமக்கு அருள் தர மாதிரி இருக்குதுவா. சரி ஓகே. அந்த இடையில அது என்னதுவா? சிலை எப்போ கட்டியிருப்பாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? கண்டிப்பாக இப்போ வரைக்கும் இல்லை. ஆனால் பழைய சிலையாக தான் இருக்கும். புரியல. பழைய சிலையாக தான் இருக்கும். இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் பார்த்தாலே தெரியுது. இன்னும் பெயிண்ட் அடிக்காமல் கூட வச்சுருக்காங்க. ஏன்னா இதோட அந்த புனிதத்தன்மை கெட்டக்கூடாதுன்னு காரணத்தினால கூட இருக்கலாம்ல. அப்படியே கூட இருக்கலாம். அப்படியே கூட இருக்கலாம். ஏன்னா சிலை பழசாகத்தான் அதோட ஒரு அருள் இடதவா அந்த வைப்ரேஷன். நாங்கள்ல பொதுவாக கோயில்னால் எதுக்குன்னா அது நல்ல வைப்ரேஷன் தரக்கூடிய இடம் தான். அதனால தான் கோயில். இப்போ நீங்கள் பெரும்பாலும் கோயில் போகிறத விட இந்த சமாதி பண்ணியிருப்பாங்கள்ல தேவா, ஒருத்தவங்கள புதைக்க வச்சு ஜீவ சமாதி, அதுக்கெல்லாம் போனோன்னா வச்சுக்கோ, அந்த இடத்துல நல்ல பாசிட்டிவ் வைப்பெல்லாம் நிறையா கிடைக்குமா. அங்கே பாருங்கள், முத்துராஜுங்கிற ருத்ராஜ மாலை. ஓகே, நல்லா பெருசான மாலையாக இருக்குது. எப்போ வந்து கோயில் பூசாரி கழுத்தா மண்டியில் அடிப்புறா தெரில மைக்கோட பேசுகிறதுக்கு. இது நவக்கிரகங்கள். இது நார்மலாக எல்லா கோயிலும் வச்சுருப்பாங்க. இதில் சிறப்புன்னு இந்த ஒரு சிலை தான் நான் நினைக்கிறேன். உள்ளே இருக்குது மெயின் சிலையே உள்ளே இருக்கா? மெயின் சிலை உள்ளே இருக்குது. ஓ, அதை போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, மெயின் சிலை. ஆக்சுவலாக மெயின் சிலை உள்ளே இருக்கான். பரவாயில்ல. புத்தருக்கு ஒரு இடத்த கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. போதி மரத்தை தான் காணும். அதுக்கு பதில் கம்பி நட்டு வச்சுருக்காங்க. இதவா பில்லர் போடுறதுக்கு. பில்லரா? போதி மரத்தை பில்லர் போட்டு எழுப்புவாங்க. ஆர்ச்சான். சரி ஓகே, பார்க்க நல்லா இருக்குது. பூ டெய்லி வச்சு பூஜை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 3 வேளையும் பூஜை நடக்கும். ஓகே. இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க தேவா. ஆசை இல்லாமல் இருக்கிறதே ஆசையாக வச்சவர். அப்போ அவருக்கும் ஆசை இருக்குல்ல அப்படிம்பாங்க. ஆசையை வென்றவரா இல்லையா புத்தர்? பெரிய பிரச்சனை இழுத்து விட போகிறேன். வா, அது என்ன தேவா? அங்கே ஒரு குகை மாதிரி போகுது. அந்த கோயிலுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். இந்த கோயிலுக்குள்ளே ஆனால் அடைச்சிருக்கு. வாங்க, அந்த பக்கம் பாதை இருக்கா? 1000ல் ஒருவன் படத்தில் போவாங்க பார்த்தியா, அது மாதிரி இருக்குது தேவா. இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தோன்னே ஆக்சுவலாக வெயிலில் நிழல் வருமா? அந்த நிழலில் போகணுமா நம்ம? அப்படியெல்லாம் இல்லை. இந்த இருக்குது என்ட்ரன்ஸ். உள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பார்த்துட்டு விநாயகர் இருக்கார். ஓகே. இங்கே சிசிடிவி கேமரா மாதிரி தான் வச்சுருக்காங்களா? ஆமாம், உள்ள சிசிடிவி கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 பேரும் பார்த்துருக்கு. கேமரா எடுக்கிறத பார்த்துட்டு திட்டுவாங்களா? தெரியலையே. சரி ஓகே காய்ஸ், இதுக்கு மேலே ஓகே நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கோங்க. இதுதான். சரி வாங்க, நம்ம ஏதோ பிரச்சனை வருமா? மைக்கை மட்டும் கழட்டி வச்சு போயிருவோமா? மைக்கையா? மொபைலில் எடுத்துகிட்டு அப்புறம் வாய்ஸ் கொடுத்துக்க. சரி ஓகே, ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். இது வந்து பிள்ளையார் கோயில்கள்லாம் இருக்குது. இது கொஞ்சம் வாங்க போயிட்டு நின்றுட்டு ஒரு லொக்கேஷனில் நின்றுட்டு இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போயிடலாம். ஓகேவா? நீங்கள் குகையை பார்த்துருப்பீங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது இவங்க ஒரு கோயிலுக்கும் ஒரு பேர் எழுதியிருப்பாங்கல்ல. இதில் அந்த மாதிரிலாம் எழுதியிருக்க மாட்டாங்க. பூராமே பழைய கோயில். அதனால் பேர்கள் எதுவும் இல்லை. ஆனால் சிலைகள்லாம் நல்லா வித்தியாசமாகவும். வாவ், அந்த சிலையை பாருங்களேன். அது பார்க்கும்போது எப்படி தெரியுது? இல்லை, ஒரு இமேஜினேஷன் தெரியுதுல்ல? எப்படி தெரியுது? எனக்கு என்னமோ அது சிவன் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி தெரியுது. தலை கால் அப்படி தெரியுதா? ஆமாம். ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாமா? ஓ, இது ஃப்ரண்ட் இல்லையா? இதுதான் ஃப்ரண்ட்டா? இதுதான் ஃப்ரண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஆக்சுவலாக இது சிலை வடிச்சிட்டு இருக்காங்க. சிலை தெரியுதா உங்களுக்கு? இன்னும் முகம் எழுப்பலை, கண் எழுப்பலை. இப்போ தான் சிலை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது கொய்யாக்காய் மரங்கள் விட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே பார்க்க எதுவும் இல்லை. நம்ம போனால் இப்போ அந்த குகைக்குள்ளே தான் போகணும். ஆனால் விஷயம் என்னென்னா, குகைக்குள்ளே மேலே வாவ், இங்கேருந்து செம்மையாக தெரியுது பாருங்கள் சிவன். ஓகே, பூசாரியை கூப்பிட்டு வர போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கேமரா ஆஃப் பண்ணிடுவோம். மைக் உள்ள வச்சுருக்கோம். வீடியோ மட்டும் எடுத்தவா.
ஃப்ரண்ட்டில். சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கோம். அங்கே உள்ள குகை இருக்குது, குகைக்குள்ளே போகிறோம். பூசாரியை கூப்பிட்டு வந்து கழுத்தா மண்டியில் அடி வரேன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம உள்ளே போயிட்டு வீடியோ மட்டும் ஃபுட்டேஜ் எடுக்க முடிகிற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். பிரச்சனை எதுவும் ஆகாமல் அப்படிங்க கலந்துக்கிறத நம்ம வேலையாக இருக்கணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக யூடியூப் வீடியோவில் எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம்.